200 யூனிட் ஃப்ரீ அப்படி இலவசம்னு சொல்லிட்ட பிறகு அதற்கான பணத்தை அரசாங்கம் தான் கொடுத்தாகணும். அப்ப மின்சார வாரியத்திற்கு அதுக்கு என்ன வித்தா என்ன பணம் வருமோ அந்த பணம் அரசாங்கத்திட்ட இருந்து வரும். இப்ப மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலா அரசாங்கத்திட்ட இருந்து அந்த பணத்தை கொடுக்க போறாங்க. சுமை என்னவென்றால் அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த கடனை சுமையை ஏற்றிக்கொள்ள முடியுங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் மின்சார மானியமாக வரக்கூடியதுக்கும் மின்சார வாரியம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா 32,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதுல 17,000 கோடிங்கிறது மின்சார மானியத்திற்கான, இன்னொரு 16,000 கோடி மின்சார இழப்பு, மின்சாரத்துல இருக்கக்கூடிய நஷ்டம் வந்திருக்கு இல்லையா, மின் வாரியத்துடைய நஷ்டத்தை ஏத்துக்கிறதுக்காக ஒரு 16,000 கோடி கொடுத்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே 32,000 கோடி வரைக்கும் நம்ம நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அந்த 500 யூனிட் கூடுதலா கொடுக்கறதுனால இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடியதுல இருந்து இன்னொரு 2,000 கோடி கூடும். இது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா உச்ச நீதிமன்றத்திலையும் இன்றைக்கு நடுவண் அரசும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அழுத்தமா கொடுத்திருக்காங்க. 59,000 கோடிக்கு மின்சார கட்டணத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ள நீங்க உயர்த்தி ஆகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதை எதிர்த்து மறுபடியும் இப்ப வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கு. எப்படி போனாலும் அந்த வழக்கு திரும்ப பெரிய அளவுல ரிலீஃப் கிடைக்காது. இப்போ 59,000 கோடிங்கிறது ஏற்கனவே மின்சார கட்டணமா வந்திருக்க வேண்டிய நிலுவை கட்டணம். அப்போ அந்த கட்டணத்தை இன்னைக்கு நீங்க மின்சார கட்டணமா ஏத்தணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க மின்சார விற்று வரவுங்கிறது இன்னைக்கு சமீபத்துல கொடுத்திருக்க கணக்குப்படி 61,000 கோடி தான் மின்சார விற்று வரவு. இப்ப அதே மாதிரி 59,000 கோடினா இன்னும் 2 மடங்கு. அப்போ 3 ஆண்டுகளுக்குள்ள 2 மடங்கு மின்சார கட்டணம். இதை நிச்சயம் மக்களால் தாங்க முடியாது. அப்போ அந்த கட்டணம் உயரும் பொழுது மாநில அரசு மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கட்டண நிலையிலே வைக்கணும்னு சொன்னா இன்னும் பெரிய அளவில் மானியத்தை ஒதுக்க வேண்டி வரும். இன்னைக்கு 17,000 கோடி ஒதுக்குறாங்கன்னு சொன்னா இந்த 2,000 கோடி சேர்த்த 19,000 கோடி ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன வரும்னு சொன்னா ஒரு 30,000 கோடிக்கு வரும். அப்போ நட்டம்ங்கிறது இன்னொரு 16,000 கோடி போகும். அப்போ தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. அதை விட இது கூடுதலாயிரும். இப்போ மின்சாரத்துறை ஒரு பெரிய நிதி சுமையாக அரசுக்கு மாறக்கூடிய சூழல்கள் இருக்கு.